Dr.C.V.Suresh Babu's virtual classroom presents Learning and Teaching series. Hi everyone, today we are going to see about diverse classroom. இன்று நாம் பல்முகம் கொண்ட வகுப்பறை பற்றி காணப்போகின்றோம். Subtopics: Meaning and definitions of diverse classroom. பல்முகம் கொண்ட வகுப்பறையின் பொருள் மற்றும் வரையறை. Teaching in a diverse classroom. பல்முகம் கொண்ட வகுப்பறையின் கற்பித்தல் முறை. Techniques of teaching in a diverse classroom. பல்முகம் கொண்ட வகுப்பறையில் கற்பிக்கும் நுட்பங்கள். பல்முகம் கொண்ட மாணவர்களை கையாள பயன்படுத்தும் கற்பித்தல் யுத்திகள். Diversity in the classroom. வகுப்பறையில் உள்ள பல்முகத்தன்மைகள். பல்முகம் கொண்ட வகுப்பறையில் திறனை மேம்படுத்தும் கற்பித்தல். Meaning, பொருள். Diverse classroom is defined as the diverse group of students. Simply means recognizing that all the peoples are unique in their own way. பல்முகம் கொண்ட வகுப்பறையில் மாணவர்கள் ஒவ்வொருக்கும் தனித்தன்மையோடு விளங்குகின்றனர். இவர்கள் மொழி, கலாச்சார பின்னணி, சமூக பொருளாதார நிலை, மத நம்பிக்கைகள், மாறுபட்ட திறமைகள் மற்றும் பாலினத்தால் மாறுபட்டு விளங்குகின்றனர். Teaching in a diverse classroom. பல்முகம் கொண்ட வகுப்பறையில் கற்பித்தல். Expect all students to grow. கற்பித்தலில் அனைத்து மாணவர்களின் வளர்ச்சியை பற்றியும் எதிர்பார்க்க வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் முக்கியத்துவம், ஆர்வம், ஈடுபாடு அளித்து அவரின் செயலை செய்ய வைக்க வேண்டும். Techniques and strategies of teaching in a diverse classroom. பல்முகம் கொண்ட வகுப்பறையின் கற்பித்தல் நுட்பம் மற்றும் யுத்திகள். Teachers must understand the student diversity. ஆசிரியர்கள் மாணவர்களின் முக்கியத்துவத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஆசிரியர்கள் பெற்றிருக்கும் கற்றல் மற்றும் கற்பிக்கும் அனுபவத்தை கொண்டு மாணவர்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுக்கலாம் என்று திட்டமிட வேண்டும். Teacher training for diverse classroom. பல்முகம் கொண்ட வகுப்பறைக்கான ஆசிரியர் பயிற்சி. Teach towards student success. கற்பித்தல் மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற உதவ வேண்டும். நன்கு பயிற்சி அளிக்க கூடியதாகவும் மற்றும் நல்ல வழிகாட்டியாகவும் கற்பித்தல் இருக்க வேண்டும். Help in the organization of students in learning. மாணவர்கள் குழுவாக பயில வகை செய்ய வேண்டும். மாணவர்கள் கற்கும் கல்வி அவர்களின் ஒழுக்கத்தில் பிரதிபலிக்க வேண்டும். வகுப்பறையில் நடக்கும் அனைத்து செயல்பாட்டிற்கும் நல்ல செயல்முறையினை சொல்லிக் கொடுக்க வேண்டும். Diversity in the classroom. பன்முகத்தன்மை கொண்ட வகுப்பறை. Language, மொழி, கலாச்சார பின்னணி, சமூக பொருளாதார நிலை, மத நம்பிக்கை, ability differences, திறன் வேறுபாடு, gender, பாலினம். Language diversity. மொழியின் பன்முகத்தன்மை. Maintenance language programs, that is use and sustain the first language. மொழிக்கு சிறந்த கவனம் கொடுக்க வேண்டும். அதாவது தாய்மொழிக்கு தனி கவனம் கொடுத்து நிலைநிறுத்த வேண்டும். அதிக ஈடுபாட்டை மொழியின் மேல் கொடுக்க வேண்டும். அதாவது ஆங்கில மொழியின் முன்னேற்றத்திற்கு வேகமான பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். English as a second language, that is ESL programs. ஆங்கிலம் இரண்டாம் மொழியாகும். கல்வி பாட திட்டங்களில் ஆங்கிலத்தை மேம்படுத்த கவனம் கொடுக்க வேண்டும். Maintain first language while students learn English. மாற்றம் வேண்டும். ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் படிக்கின்றனர். இருப்பினும் தாய்மொழியை மாணவர்கள் கற்பிக்க வேண்டும். Next is culture, கலாச்சாரம். The knowledge, attitudes, values, etc. that categorize their social group. அறிவு, மனப்பான்மை, மதிப்பு, வழக்கம் மற்றும் நடத்தை முறைகள் ஒரு சமூகத்தை வகைப்படுத்த முடியும். Cultural diversity, கலாச்சார பன்முகத்தன்மை. The different cultures that you will encounter in classroom and how these culture differences influence. பல்வித கலாச்சாரம் ஒரு வகுப்பறையில் எவ்வித மாற்றத்தினை ஏற்படுத்துகிறது என்று எதிர்கொள்ள வேண்டும். Educational responses to culture diversity. கலாச்சார பன்முகத்தன்மையில் கல்வியின் பங்களிப்பு. Multicultural education. பல கலாச்சார கல்வி. பல்விதமான யுத்திகளை கொண்டு கலாச்சார வேற்றுமைகளை பள்ளிகளில் இடமளிக்க முடியும் என்று கற்றல் மற்றும் கற்பித்தலில் பயிற்சி அளிக்க வேண்டும். Culturally responsive teaching.
கலாச்சாரத்திற்கு மதிப்பளித்து கற்பித்தல். திட்டங்கள் மற்றும் கலாச்சார வேற்றுமைகளை எதிர்கொண்டு திட்டமிட வேண்டும். அக்செப்டிங் அண்ட் வேல்யூவிங் கல்ச்சுரல் டிஃபரன்சஸ். கலாச்சார வித்தியாசத்தை அனைவரிடமும் உள்ளது மற்றும் அதை மதிக்க வேண்டும். திட்டங்கள் மாணவர்களை ஒற்றுமையாக அறிவு ஆற்றல் வழங்குதலிலும் மற்றும் ஒற்றுமையாக முன்னேற்றத்தையும் விளைவிக்க வேண்டும். At the secondary level, divide students across the curriculum. மேல்நிலை அளவில் பாடத்திட்டம் மாணவர்களை அதற்கேற்ப வகைப்படுத்துகிறது. Strategies for developing cultural diversity. கலாச்சார பன்முகத்தன்மையை வளர்க்க மேற்கொள்ளும் யுத்திகள். Encourage students who display different way of learning. வகுப்பறையில் எந்த ஒரு மாணவன் தனது தனித்திறமையை கற்பித்தலில் வெளிக்காட்டுகிறானோ அவனை ஊக்கம் செய்ய வேண்டும் மற்றும் அவனை பாராட்டவும் வேண்டும். Incorporate the different teaching style. பலவிதமான கற்பிக்கும் முறையை வெளிப்படுத்த வேண்டும். அனைவருக்கும் சம உரிமை மற்றும் சம வாய்ப்பை அளிக்க வேண்டும். Seven areas of learning disabilities. 7 விதமான கற்றல் குறைபாடுகள். 5 to 10% வரையிலான பள்ளி பருவத்தினர் கற்றலில் குறைபாடால் பாதிக்கப்படுகின்றனர். பேசும் வெளிப்பாடு, கேட்கும் உணர்வற்றல், எழுத்தின் வெளிப்படுத்திறன், அடிப்படையான வாசிக்கும் திறன், வாசிக்கும் உணர்வற்றல், கணிதம் கணிதல், கணிதத்தில் காரண ஆய்வு. Individualized Education Program IEP. தனிப்பட்ட கல்வி நிரலாக்கம். Individually prescribed instructional plan created and implemented by multiple stakeholders. தனிநபர் குறியீடுகளை கொண்டு கற்பிக்கும் திட்டத்தை உருவாக்கி மற்றும் பலர் பங்கு கொண்டு செயல்படுத்தல் வேண்டும். Next is gender diversity. Gender diversity. Sitting in the same classroom, reasoning the same textbook, listening to the same teacher, boys and girls receive very different education. ஒரே வகுப்பறையில் அமர்ந்து ஒரே புத்தகத்தை படிக்க ஒரே ஆசிரியரை கவனித்து பல வித்தியாசமான கல்வி அனுபவங்களை ஆண்களும் பெண்களும் பெறுகின்றனர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அந்த காலத்தில் கூறினார்கள். ஆனால் இன்று உண்மையாக பள்ளி பருவத்தில் பெண்கள் சமமாக இல்லை, அதற்கு மேலாகவும் அனைத்து செயல்களிலும் சாதனை புரிகின்றனர். ஆனால் சில இடங்களில் மேற்படிப்பு அல்லது கல்லூரி பயிலும் காலத்தில் அவர்கள் தோற்றுவிடுகின்றனர். Next, we are going to see about effective teaching in a diverse classroom. பல்முகம் கொண்ட வகுப்பறையில் ஆக்கப்பூர்வமான கற்பித்தல். Faculty, ஆசிரியர். Know yourself. தங்களை அறிந்து கொள்ள ஒற்றை கலாச்சாரம், பல்முக கலாச்சார சமூகமாக்கல். அதிகார பொறுப்பு ஏற்பது பற்றி ஆராய்தல் மற்றும் ஒருநிலை நம்பிக்கை. மாணவர்களிலிருந்து உறுப்பினர்களை தேர்வு செய்தல். Next is teaching method. கற்பித்தல் முறை. Implicit message. உள்ளடக்கிய செய்தி. வகுப்பறையில் பண்பு வளம் குறித்து ஆராய்ச்சி செய்தல். உங்கள் கற்பித்தல் முறைகளில் திறனை அனைத்து மாணவர்களையும் சென்றடைய வலியுறுத்த வேண்டும். வகுப்பறையில் விதிமுறைகள், மரியாதை, நியாயம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட். மாணவர்கள். Know your student. தங்கள் மாணவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒற்றை கலாச்சாரம், பல்வித கலாச்சார சமூகமாக்குதல், அதிகார பொறுப்பு மற்றும் ஒரே நிலைப்பாட்டின் நம்பிக்கை. கோர்ஸ் கண்டென்ட். பாடநெறி உள்ளடக்கம். வெளிப்படையான செய்தி, பாடத்திட்டத்தை உள்ளடக்குதல், மாறுபட்ட கண்ணோட்டங்களை குறிக்கும் பல்வித வாழ்க்கை அனுபவங்களை எடுத்துக்காட்டி விளக்குகின்றன. டைவர்சிட்டி இன் தி கிளாஸ்ரூம். பன்முகத்தன்மை கொண்ட வகுப்பறை. பன்முகம் தன்மை கொண்ட வகுப்பறையில் மாணவர்கள் பலவித கலாச்சாரம், மொழி, அறிவாற்றல், ஆர்வம், படிக்குமுறை மற்றும் சமூக நிலை ஆகியவற்றில் வகைப்படுத்தப்படுகின்றனர். Know yourself. தங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கற்றலின் அடித்தளத்தை விதைக்க வேண்டும். மாணவர்களை கற்பித்தல் மூலம் ஒருங்கிணைக்க வேண்டும். அறிவில் முதிர்ச்சிக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை நிறுவ வேண்டும். தொடர்ந்து கற்றல். அதிக உபதேசம் வேண்டாம். தங்கள் சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அறிவை மேம்படுத்த உதவ வேண்டும். பாசிட்டிவ் எமோஷனல் கிளைமேட். கிரேட் ஸ்டூடெண்ட் பர்சனலி. தனிப்பட்ட வாழ்த்து மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அடிக்கடி கண் தொடர்பு கொள்ள வேண்டும். விதிகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி மாணவர்களிடம் கலந்து பேச வேண்டும்.
மாணவர்களிடம் நேர்மை ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்மொழியினை பயன்படுத்த வேண்டும். மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே அழைத்து கலந்துரையாட வேண்டும். மாணவர்கள் மனதை காயப்படுத்தும் அளவிற்கு நடக்கக்கூடாது. நகைச்சுவை செய்ய வேண்டும். மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க புத்தக சிகிச்சை பயன்படுத்த வேண்டும். ஆலோசனை கூட்டம் ஏற்படுத்த வேண்டும். அனைவருக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை குழு சார்பாக விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. For more tutorial videos, subscribe to our YouTube channel.